நமஸ்காரம் எல்லாருக்கும். வேல்மாறல் மகாமந்திரம் அர்த்தத்தோட கத்துன்னு இருக்கோம். போனாட்டியே பார்த்தோம் அந்த வேலுடைய அந்த பவர் எதோடெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்றா. அது சக்தி கிட்டேந்து முருகப்பெருமான் வாங்கின்ற வேல், சிவனின் ஒரு அம்சமாக இருக்கும் அந்த வேல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது துதிக்கும்படி அவர்க்கு அது படிக்கலாம். துதிக்கும் அடியவர்க்கு அடியவர் கொருவர் குவும் ஓவும் சேர்த்துருங்க. கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் எனக்கு ஓர்னு இருக்கு, அத கோ பண்ணிருவோம். எனக்கோர் துணை ஆகும். விஜய் ரவிசங்கர் வரையில நேத்தி இல்ல போன கிளாஸ் சொன்னவாள்லாம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிருங்கோ. துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர். துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர். குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர். குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர். குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணி 100 வாட்டி சொல்றேன் மேடம். துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர். குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மை நடத்து புகன் வேலே. பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மீனிங்கே இல்ல, படிக்கும் பொழுதே அவளுக்கு மீனிங் புரியும். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின், அதாவது முருகப்பெருமானுடைய பக்தர், முருகப்பெருமானுடைய அடியவர்கள் அவ பக்தி பூர்வமா வணங்கி துதிக்கும் அந்த பக்தர்களுக்கு யாராவது தீமை செய்ய நினைத்தால், மனசால நினைச்சா கூட போறோம், அடுத்த நொடியே அந்த முருகப்பெருமானோட கையில இருக்கிற அந்த சக்தி வேலானது பறந்து போய் அந்த எதிரிகள் மட்டும் இல்ல, அந்த எதிரிகளோட குலத்தையே அடியோடு அழித்து விடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் அப்படின்னு. சோ பகைவர்ங்கிறது இங்க திருப்பியும் நான் சொல்லுவேன், வெறும் பர்சனா தான் இருக்கணும். பகைவர்னா வெறும் பர்சன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பகைவர்கள்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த அசுர குணங்கள்ல இருந்து எல்லாமே. சோ யார் ஒருவர் அந்த முருகப்பெருமான பக்தியோட மனசார துதிக்கிறாளோ அவளை கெடுக்க நினைக்கும் அந்த பகைவர்கள் மனசுல அவளை கெடுக்கணும்னு அவ மனசுல நினைச்சாலே போறோம், முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலு சீறி பாஞ்சு போய் அவளை மட்டும் இல்ல அவ குலத்தையே அடியோட அழித்து விடும் அப்படின்னு சொல்றா. இது டைரக்ட் மீனிங். சோ இதுக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் முருகப்பெருமானுக்கு மனமுவந்து சேவை புரிகின்றாளோ, யாரு பக்தி பூர்வமா அவரை ஆராதிச்சுண்டு வராளோ, இதுல கோவில்ல போய் கோவில் பணி செய்யறது, அந்த மாதிரி நிறைய நம்ம பண்றோம் இல்லையா. முருகனுடைய பெருமானுக்கு சேவை செய்யறதுன்னா என்ன, இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம சேவை செய்யலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம மனசார உளமாற வேண்டி கத்துக்கிறோமே, அதுவும் முருகப்பெருமானுக்கு செய்யற சேவைதான். நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறதும் ஒரு சேவைதான். ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு நவராத்திரி வருது, புக்ஸ வாங்கி அத 4 பேருக்கு நம்ம கொடுக்கிறோம் பாருங்க, அதுவுமே முருகப்பெருமானுக்கு செய்யற சேவைதான். சோ எந்த விதமா வேணாலும் இருக்கலாம் அந்த சேவைங்கிறது. யார் அப்படி பூஜித்து வராளோ அந்த பக்தர்களுக்கு எந்த விதத்திலான துன்பத்தையோ துயரத்தையோ கொடுக்க நினைப்பவர்கள், அது நான் சொன்ன மாதிரி மனுஷ ரூபத்துல மட்டும் இல்ல, ஈவன் கிரக கோளாறுகள், புரியுறதா? சோ நம்ம வெறும் உடம்புல வர கெட்ட குணங்கள்ங்கிறத மட்டும் இல்ல, நம்ம கையில இல்லாத, இப்போ இந்த எனக்கு செவ்வாய் சரியில்லை, சனி பகவான் சரியில்லை, அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ அந்த கிரக கோளாறுகள் கூட அந்த முருகப்பெருமான் கையில இருக்கிற அந்த வேலானது
அத பார்த்துண்டு சும்மா இருக்காது. பக்தனுக்கு துன்பம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அடுத்த நொடியே அந்த வேலானது பறந்து சென்று அந்த துன்பங்கள் துயரங்களை கொடுக்க நினைப்பவர்களை அந்த துன்பங்களுக்கான அந்த காரணங்களை அந்த கிரக கோளாறுகளை எல்லாமே ஆணி வேரோட அழிச்சுடும் அப்படின்ற மாதிரி சொல்றார். சோ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததான் இந்த முருகன் பெருமான் கையில இருக்கிற வேல். சோ இதுல நான் இப்ப சொன்னது பகைவர்கள், நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள், அறியாமை, ஆத்திரம், போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணங்கள், அதை தவிர வியாதி வைக்க, கிரக கோளாறு, அது தவிர பேய் பிசாசு போன்ற தீய சக்திகள், இது எல்லாமே அந்த கேட்டகரியில நம்மள சேர்த்துடும். ஐ மீன் அந்த இதுல கெடுக்க நினைப்பவர்கள்ன்ற அந்த கேட்டகரியில வந்துடும். அவ எல்லாரையுமே காப்பாற்றக்கூடியது அந்த வேல் அப்படின்னு சொல்ற. இதுல இன்னும் இது பார்த்தோம்னா அந்த மாதிரி அந்த தீய எண்ணங்களை எல்லாம் அழிக்கிறது இல்லையா? சோ இது சம்டைம்ஸ் நம்மளுக்கு போன கர்மாலேந்து நம்ம கொண்டு வந்த அந்த ஒரு இதனாலேயே நிறைய பேருக்கு தீய எண்ணங்கள். சோ இப்ப வேரோட அழிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி கேரி ஃபார்வர்டா ஆகி வந்த அந்த இதெல்லாமும் நம்மளுக்கு அழிச்சுடும், அடியோட அழிச்சுடும் அப்படிங்கறது அதுக்காக தான் சொல்றேன். பகைவரோட குலத்தையே அழிக்கும் அப்படின்னா அது அது இட் இஸ் நாட் கோயிங் டு கெட் கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கு. நம்மளுக்கு அந்த கர்மா எல்லாம் நம்ம அக்யூமுலேட் பண்ணி போவோம் இல்லையா? சோ அடியோட வேரோட அழிச்சுட்டோம்னா நம்மளுக்கு அது கேரி ஃபார்வர்டே ஆகாது இல்லையா? சோ இந்த ஜென்மத்திலேயே அதற்கான நிரந்தர நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். மீனாட்சி பாலாஜி. தலத்தில் உள்ள தொகுதி கழிப்பெண் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தலத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென தலத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தலத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தலத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தலத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஒரு வாட்டி சொல்லிடுங்க ரெண்டுத்தையும் சேர்த்து. தலத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓகே, பியூட்டிஃபுல். சோ சூரபத்மன் இருக்கான் இல்லையா? முருகப்பெருமான் யுத்தத்துல சூரபத்மனை வென்றான். அவர் அந்த சூரபத்மனை ஜெயிச்சுட்டு திருப்பியும் சிம்மாசனத்துல அமர்றாரா முருகப்பெருமான். அவரை பாக்கிறதுக்காக அங்க அத்தனை கணங்கள் கூடி இருக்கா. அவ எல்லாரும் யுத்தத்துல அவ்வளோ சண்டை போட்டிருக்கா. சிவகணங்கள் எல்லாருமே அந்த போர்ல அவருக்கு துணையா இருந்தா அந்த பகைவர்களை அழிக்கிறதுக்கு. சோ அவர் திருப்பியும் சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே அவரோட தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு அந்த கணங்கள் பசியோட களைப்போட இருக்காளாம். அவ எல்லாரையும் பக்கத்துல வர மாதிரி இப்போ
நம்ம விரல்ல இப்படி ஆட்டி இங்க வான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மலர் கரத்தின் விரல் நுனி மூலம் அருகில் வருமாறு அந்த கையில அத எப்படி நம்ம இப்படி சொல்லுவோம் விரலால இப்படி வான்னு. அந்த மாதிரி அந்த கையில இருந்த வேல் மூலம் செய்கை காட்டுறாராம் முருகப்பெருமான். அப்படி அந்த செய்கை காட்டிய அந்த நிமிஷமே என்ன ஆறுதுன்னா, அந்த வேல் அதோட பவர்னால அவளுக்கு வந்து வயிறு நிறைவு அவ்வளோ ஃபுல்லா சாப்பிட்டு உண்ட நிலை அந்த கணங்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறார். சோ அந்த வேலுடைய இது சின்ன சைகை கூட அவ மனுஷாலோட கஷ்டத்தை இப்ப தேவ கணங்களுக்கே இவ்வளோ ஒரு அந்த இது உதவி புரியறது அப்படின்னா அதனுடைய அந்த சின்ன அசைவு சின்ன செய்கையே அவளோட பசிய ஃபுல்லா ஆற்றித்து அப்படின்னா நம்மளுடைய வேண்டுகோள்களுக்கெல்லாம் அந்த வேலை வந்து நம்ம தரிசனம் பண்ணாலே போறோம். அதிலேயே நம்மளுடைய அத்தனை எண்ணங்களும் நிறைவேறும். அந்த வேல் மூலம் நம்மளுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிறது. சோ இங்கே அதுதான் டைரக்ட் மீனிங். அந்த கணங்கள் எல்லாம் பசியோட காத்துன்னு இருக்கான் அவரை தரிசனம் பார்க்க. அப்போ இங்க வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அந்த வேலோட சின்ன ஒரு அசைவிலேயே வந்து அவ பசியாரி ஃபுல்லா அவ திருப்தியா சாப்பிட்ட மாதிரி அவளுக்கு கணங்களுக்கு ஆயிடுத்து அப்படின்னு சொல்றான். அப்பேற்பட்ட தன்மையானது அந்த முருகப்பெருமானின் வேலுக்கு. சோ இந்த கணங்கள்னா சிவகணங்களை தான் குறிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்கா. ஓகே. சோ இங்கேயும் திருப்பியும் அந்த கணங்கள் அப்படிங்கிறது நம்ம மனுஷாலை குறிக்கிறது அப்படிங்கிறா. அந்த பசியோட இருக்கிறவா அப்படின்னு பசியோட அந்த கணங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பசிங்கிறது என்ன ஒரு இது இல்லையா வருத்தும் ஒரு இது அந்த மாதிரி நம்மள அறியாமையாலும் தீராத நோய்களாலும் பேராசையாலும் நம்மளை வருத்தி கொண்டிருக்கிறது. சோ பசியோட இருக்கிற பூத கணங்கள்ங்கிற மாதிரி இந்த இதெல்லாம் கஷ்டத்தோட எல்லாம் இருக்கிற இந்த ஜனங்கள். சோ அது வந்து அந்த வேல் கைவிரல அசைச்சு அவளை கிட்ட வர மாதிரி சொல்றது இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம அந்த முருகனை சரணடைஞ்சா அந்த பசிங்கிற அந்த அறியாமை ஆணவம் தீராத வியாதிகள் பேராசைகள் எல்லாத்தையும் அழிக்கும் அப்படின்ற அந்த வேல் வந்து அழிச்சுடும். அதாவது அந்த பசிய தீக்கிறதுங்கிற இல்லையா அது மாதிரி இந்த அறியாமை நோய் எல்லாமும் தீர்க்க வல்லது அந்த வேல் அப்படின்னு சொல்ல வர. பியூட்டிஃபுல் மீனிங். ஒன்னொன்னும் நேர் மீனிங் ஒண்ணு உள் மீனிங் ஒண்ணு அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் போலாம். தனலட்சுமி. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. உன்னர்க்கா சொல்லவா மேம்? ஒரு வாட்டி சொல்லு. ஓகே மேம். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ மேம். பழுத்தமுது
தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன். சோ இங்க ஏதோ ஒரு புலவனை பத்தி சொல்றா. எந்த புலவன் அப்படின்னா நக்கீர பெருமான். நக்கீரனை பத்தி சொல்றா. பெருமை வாய்ந்த அந்த புலவர் நக்கீரன். அவர் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற அந்த பாட்டை பாடினாராம். அந்த பாட்டை கேட்ட உடனே முருகப்பெருமான் மனசு உருகி போச்சாம். அந்த கையில இருந்த சக்தி வேலானது அவர் கையிலேந்து சீறி கிளம்பி அந்த நக்கீரர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அந்த குகையையே இடிச்சு தள்ளி அவரை காப்பாற்றியது. சோ நக்கீரன் ஒரு முறை சிறை வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் அந்த திருமுருகாற்றுப்படை பாடி அதுல முருகப்பெருமான் ரொம்ப மனசு குளிர்ந்து அவர் கையில இருந்த வேல் சீறி பாய்ந்து, அதாவது அவரை மட்டும் சிறையிலேந்து மீட்கல, அந்த குகையையே அடிச்சு இடிச்சு தூள் தூளா ஆக்கிடும் பண்ணி அவரை காப்பாற்றிட்டு அப்படிங்கிறார். சோ இங்க எதுக்கு நக்கீரர் அப்படிங்கிற அந்த இதை எடுத்துட்டானா, நக்கீரருக்கு இயற்கையிலேயே ஒரு சின்ன ஆணவம் இருக்கு. தான் பெரிய புலவர் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் ஆணவம் இருக்கு. அதனால்தான் அவர் சிவபெருமானியை எதிர்த்து நின்று நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதாடினார் இல்லையா. அதனால சிவபெருமானுக்கு கோபம் நெத்திக்கண்ல இருந்து அந்த தீப்பொறி பரவி அதனால அவருக்கு உடம்பு முழுக்க அந்த எரிஞ்சு வெப்ப நோய் வந்தது அவருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பொற்றாய் மறை குளத்துல போய் அந்த தண்ணியில மூழ்கி ஏந்துண்ட அப்புறம்தான் சிவபெருமான் அவரை கைலாசத்துக்கு அழைச்சின்னு போனார் அப்படின்னு. சோ பூர்வ ஜென்மத்துல நக்கீரர் பண்ணின அந்த பாவங்களால, அந்த பூர்வ ஜென்ம வினையினால அவருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் அகங்காரம்ங்கிறது சிவபெருமானோடையே வாதாடுற நிலை அவருக்கு வந்தது அப்படிங்கிறார். சோ அந்த பூர்வ ஜென்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து அவருக்கு மோட்சம் கிடைத்தது. அது எப்படின்னா இந்த திருமுருகாற்றுப்படை முருகரை பக்தியோட இது பண்ண உடனே அவர் அந்த குகைங்கிறது என்ன அவருடைய இந்த அகங்காரம் அந்த இது அதெல்லாம் இருக்கார் இல்லையா. சோ அந்த குகையையே இடிச்சு தள்ளி அவரை அழைச்சிட்டு போச்சு அப்படின்னா அந்த அத்தனை போன ஜென்மத்து அந்த வினை பலன் அது எல்லாத்தையுமே சேர்த்து அழிச்சு அவரை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போகிறது முருகப்பெருமான் மீது பக்தியோட எழுதின அந்த திருமுருகாற்றுப்படை பாடல். சோ முருகனுடைய மனம் குளிர நாம் அவரை பூஜித்தோமானால் நம்மளும் என்ன பாபங்கள் செய்திருந்தாலும் அந்த பாபங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நம்மளை மேல்நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அதனால்தான் நக்கீரர்னு எடுத்தார். ஏன்னா நக்கீரருக்கு அந்த அவருடைய கர்ம வினைனால அவருக்கு அந்த அகங்காரம்ங்கிறது கொஞ்சம் தலை தூக்கி இருந்தது. அப்பேற்பட்ட அகங்காரம் கொண்டவரை கூட மோட்ச நிலைக்கு அழிச்சுன்னு போறதுன்னா பாருங்க. ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி கெட்ட குணம்னா அதுக்கு அடுத்த ஜென்மத்துல நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஆனா முருகர் மேல நம்ம அப்படி ஒரு பக்தி வச்சிருந்தா நம்மளுடைய பாபங்கள் நம்ம பண்ற போன ஜென்மத்து பாபங்கள் இப்ப அனுபவிக்கிறோம். இப்ப பண்ற அந்த பாபங்களை இப்பவே முழுக்க அதை அழிச்சு நல்லிஃபை பண்ணி நம்மளை மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் ஒன் போலாம். திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்த தென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். ராஜி மாமி. திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும். முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும்.
திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல். இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடுறேல. தேங்க்யூ. திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல். ஓகே. சோ இதுல என்ன சொல்றா அப்படின்னா, முன்ன ஒரு காலத்துல இந்திரன் இருக்கார் இல்லையா, இந்திரன் ஐ மீன் அப்பெல்லாம் ஒரு காலத்துல பார்த்தோம்னா மலைக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். நம்ம சுந்தரகாண்டம்ல படிச்சிருக்கோம். ஆக்சுவலா மலைக்கு ரெக்கை இருக்கு அப்படின்னு மைனாகம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அந்த மலையெல்லாம் ரெக்கையோட இருந்துதான். சோ அந்த ரெக்கையெல்லாம் என்ன பண்ண இந்திரன் வெட்டி தள்ளினார் அப்படின்னு. சோ அதையெல்லாம் அறுத்து தள்ளிய அந்த மலையோட ரெக்கையெல்லாம் திருப்பியும் மலையில முளைச்சிடுத்தோ, அதனாலதான் அந்த மலை அப்படி பறக்கிறதோ அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி ஒரு அதிர்வு. அதாவது அந்த வேல் புறப்பட்டு வருது பாருங்கோ, அதோட ஃபியர்ஸ்னஸ் சொல்றா இங்க. திருப்பியும் மலைக்கெல்லாம் ரெக்க முளைச்சு பறக்க ஆரம்பிச்சுடுத்தோ, இப்பேற்பட்ட அதிர்வு இருக்கே, இப்படி ஒரு அச்சத்தை இந்த அண்டத்தில் உதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு விரைந்து செல்லும் அந்த முருகப்பெருமானின் சக்திவேல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். சோ இதுக்கு அந்த என்ன அப்படின்னா, கிருதயுகத்துல மலைகள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் அமர்ந்துக்குமா. அப்பெல்லாம் மலைக்கு ரெக்கை அப்படிங்கிறது உண்டு. சோ பறவைகள் மாதிரியே மலைகளும் இங்கேயும் அங்கேயும் பறந்து இடம் இடமா மாறி அமர்ந்துக்கிறதாம். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது, மலைங்கிறது என்ன ஹியூஜ் மேக்னானிமஸ் இல்லையா. சோ அது இடத்த விட்டு இடம் நகரும் பொழுது, இப்ப நினைச்சு பாருங்க, இந்த பூமியில எல்லா மலையும் ஒரே சைடுல போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த சமநிலை அப்படிங்கறது குறைஞ்சு போயிடும் இல்லையா. சோ அந்த சமநிலை சீர் கொலைஞ்சு போறது அப்படின்னா, சோ அது அப்படி கருடன் மாதிரி அவ்வளோ வேகமா பறந்துன்னு இருக்கு அந்த மலைகள்லாம். நினைக்கிற இடத்துல அப்படியே அது திருப்பிய செட்டில் ஆச்சுன்னா என்ன ஆகும், பல முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் நடமாடின்னு இருக்கா. சோ முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. டமார்னு அந்த மலை அங்க போய் டப்புன்னு உட்கார்றதுன்னு நினைச்சுக்கோங்க, எங்க நம்ம தலையில விழுந்துடுமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாலாம் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும். சோ அதுக்காக உடனே இந்திரன் கிட்ட போய் முறையிட்டார்களாம், இப்படி மலையெல்லாம் பறக்கிறதே, இதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணக்கூடாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்திரன் என்ன பண்ணார், அந்த மலைகள் பறக்கிற மலைகளுடைய இறகுகளை எல்லாம் தன்னோட வஜ்ராயுதத்தினால் வெட்டி வீழ்த்தினாராம். சோ மலையெல்லாம் எங்க பறந்துட்டு இருந்ததோ அப்படியே அந்த ரெக்கைய வெட்டினோடனே அந்த இடத்துல அப்படியே பூமியில இறங்கி அப்படியே அமர்ந்துடுத்து அப்படிங்கிற. சோ இப்படிதான் மலைகள் ஒரே இடத்துல ஸ்திரமா இருக்க ஆரம்பிச்சுதான். முன்னாடி எல்லாம் மலையெல்லாம் நினைச்சு பாருங்க, மலை பறந்து பறந்து வந்துட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு இது புராண கதைகள்ல கூறப்பட்டிருக்கு. நம்ம சுந்தரகாண்டத்திலேயே இது பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி இதை இங்க ஏன் கொண்டு வரா அப்படின்னா, யுத்தத்துல முருகப்பெருமானுடைய வேல் சூரபத்மன் அழிக்கிறதுக்கு அந்த வேல் அப்பேற்பட்ட ஆற்றலோட எல்லாரும் அப்படியே வியந்து போற அளவுக்கு அதோடைய ஆற்றல் இருந்தது அப்படிங்கிறார். சோ சூரபத்மனோட சேனையோட நடந்த யுத்தத்துல அசுரர்களை அழிக்க அந்த முருகப்பெருமானுடைய வேல் என்னன்னா யுத்த பூமியை நோக்கி அவ்வளோ வேகமா வருது. இப்படி ஒரு பெரிய சத்தத்தோட வருது, ஆகாயத்துல பறந்து வரும் பொழுது அந்த ஓசை உலகத்தையே கிடுகிடுக்க வைக்கிறதாம், அதிர வைக்கிறதாம். அப்படி ஒரு ஃபியர்ஸா வருது அந்த வேல். சோ அப்படி வரும் பொழுது அந்த நிலை எப்படி இருந்ததுன்னா, இந்திரன் வெட்டி தள்ளின அந்த மலைகளோட ரெக்கைகள் திருப்பியும் முளைச்சு பறக்க ஆரம்பிச்சுடுத்தோ மலைகள்லாம் அப்படின்ற அந்த அச்சத்தை மக்களிடம் உண்டு பண்ணியது. அவ்வளோ ஃபியர்ஸ்ஃபுல்லா அவ்வளோ சவுண்டோட அந்த
வேல் பறந்து வருது அப்படிங்கிறார். சோ நினைச்சு பாருங்க, ஒரு மலை அப்படியே பறந்தாலே அது எப்பேற்பட்ட ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. அத்தனை மலை பறக்கிறது, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த வேல் பறந்து வருது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி. சோ நிலவு ஒழுக்கும்னு இருக்கு. சோ நில ஒழுக்க ஓ வந்துடுங்க. நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். கிருத்திகா வாங்கோ. சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை. அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனதுள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனதுள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சாரி மேம். ஓகே ஓகே. ஓகே, சோ இங்க வந்து போன இதுல அதனுடைய சவுண்ட் அந்த இத பத்தி சொல்றா. போன இதுல சொன்னா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த மலை ஏற்படுத்துற சவுண்ட் மாதிரி அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது அப்படின்னு. இங்க வந்து லைட்டை பத்தி சொல்றா. அப்பேற்பட்ட ஒளி பிரகாசத்தோட அந்த வேல் சீறி பாயறது அப்படிங்கிற. சோ அது எதோட எல்லாம் கம்பேர் பண்றா அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னுடைய ஒளிக்கிரணங்களை வீசும் சூரியன் மாதிரியும், அதே மாதிரி குளிர்ந்த ஒளிக்கிரணங்களை வீசும் சந்திரன் மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து ஜெகஜோதியா கடலுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கும் வடவாமுக அக்னி. அது ஒண்ணு சொல்லுவா, வடவா அக்னி சிக்காக்கார நம்ம லட்சுமி சஹஸ்ரநாமத்துல எல்லாம் படிச்சோம். சோ கடலுக்குள்ள அடியில கொழுந்து விட்டு எரியும் அந்த அக்னி, அதனுடைய ஒளி. சோ அந்த ஒளி, 3 ஒளி வெள்ளங்களுமே, அதாவது சந்திரனோட ஒளி, சூரியனோட ஒளி, இந்த அக்னியினுடைய ஒளி, இந்த ஒளி வெள்ளங்களே வெக்கி தலை குனியும் அளவிலான ஒளி வெள்ளத்தை வீசிண்டு பறக்கும் தன்மையானது முருகப்பெருமானின் சக்தி வேலுக்கு அப்படின்னு. சோ அந்த எவ்வளோ ஒரு ஒளி பிரகாசத்தோட அந்த வேல் சீறி பாயறது அப்படிங்கறத இங்கே சொல்றா. சோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு பிரகாசத்துக்கு ஒரு இதுவா சொல்லுவா, எபிட்டோம்னு சொல்லுவா இல்லையா. சோ சன்ஸ் ரேஸ், மூன் ரேஸ், அப்புறம் ஃபயர், இந்த 3. சோ சிவபெருமானுடைய 3 கண்களா இருக்கு, சூரியன், சந்திரன், அக்னி அப்படின்னு. அதாவது 3மே 3 தொழில், அதாவது ஆக்குதல், காத்தல், அழித்தல், 3 சக்திகளை குறிக்கிறது அந்த 3 கண்களும் இல்லையா. சோ அந்த வெப்பம், அதாவது அந்த சூரியனோட வெப்பம் இல்லாம ஜீவராசிகளால வாழவே முடியாது. சோ சன்னுடைய வெப்பம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. இல்லைன்னா நினைச்சு பாருங்க, நம்மள ஃப்ரீஸ் ஆயிடுவோம் இல்லையா. சோ அந்த சூரியனோட வெப்பம் அதை வந்து நம்மளுக்கு ஒரு பேலன்ஸா ஆக்கிறதுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியும் தேவை. அது சந்திரனுடைய அந்த
ஒளி வெள்ளம் அந்த சன் மூனோட ரேஸ் அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி. சோ அது ஜீவராசிகளுக்கு இதம் அளிக்கிறது அப்படிங்கிற. சோ மூணாவதா வந்து அந்த அக்னியினுடைய வெளிச்சம் வந்து தீய சக்திகளை எல்லாம் அழிக்கும் நிலையில் ஆனது அப்படிங்கிற. சோ இந்த மூன்று ஆஹ் ஜீவராசிகளை காக்கிறது இந்த மூன்று ஒளி பிரகாசங்களும். சோ அந்த அப்பேற்பட்ட ஒளி வெள்ளங்களையும் வெட்கி தலை குனியும் அளவுக்கு இன்னும் ஒளி வெள்ளத்தை கொண்டதாக இருக்கு அந்த முருகப்பெருமானின் சக்தி வேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ கலியுகத்துல இந்த தீமைகள்லாம் உச்ச கட்டத்தை எட்டும் பொழுது அந்த பிரளயம் வரும் இல்லையா. சோ உங்களுக்கு கலியோட எண்டுல என்ன ஆகும், பிரளயம் வந்து எல்லாம் திருப்பியும் நல்லிஃபை ஆகி திருப்பியும் முதல்ல இருந்து பிரம்மா வந்து படைக்கிற தொழில ஆரம்பிப்பார் இல்லையா. சோ ஃபுல் உலகத்தையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதிய உலகை படைப்பார். அந்த பிரளய காலம் தோணும் போது இந்த வடவாமுக அக்னி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுமா, தன்னோட வெப்பத்தை அழித்து கொண்டுடுமா. அதோட வெப்பம் வந்து அதுவே அழிச்சுன்றுமா. சோ அதுதான் அழிக்கிறதுன்ற. சோ இதுலயே வந்து சூரியனோடது, சந்திரனோடது, அக்னியோடது மூன்று ஒளி வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூணையும் வந்து குறிக்கிற மாதிரி சொல்றான். சோ வேலின் ஒளி வெள்ளத்துக்கு முன்னாடி வேற எந்த ஒளி வெள்ளமும் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட அபார சக்தி அந்த வேலுடைய ஒளிக்கு அப்படிங்கிற. நெக்ஸ்ட் போலாம். தனித்து வழி நடக்கும் என திடத்தும். சோ எனது இடத்தும் அதை சேர்த்து வந்து எனது இடத்தும்னு வரும். ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு கடுத்திரவு. ஓகேவா, இதெல்லாம் ஜாயின் ஆயிடும். அருகு அடுத்து இரவு. சோ அரு கடுத்திரவு அப்படின்னு வந்துடும். அரு அப்புறம் கூவ வந்து அவோட சேரும்போது கன்னு வந்துடும். தூ வந்து ஈயோட சேரும்போது தீன்னு வந்துடும். அரு கடுத்திரவு பகற்றுணையதாகும். கூப்பிடாதவளு வாணிவா. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு. புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். புறத்துமரு கடுத்திரவு பகற்றுணையை பாகும். தாகும் தாகும் பகற்றுணையைதாகும். இல்ல இவன பகற்றுணையதாகும். பகற்றுணையைதாகும். பகற்றுணையை இல்ல பகற்றுணைய. பகற்றுணையதாகும். திருப்பியும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். தனித்து வழி நடக்கும் எனதடி திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு கடுத்திரவு பகற்றுணையதாகும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்துமரு கடுத்திரவு பகற்றுணையதாகும். கரெக்டா மேம்? இல்லையே, ஒரு வாட்டி கூட சொல்றேன். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இல்ல எனதிடத்தும் ஒரு. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தமரு கடுத்திரவு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் ஒரு கடுத்திரவு பகற்றுணையைதாகும். ஓகேவா மேம்? பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்.
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேனே. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் தருளும் ஒருத்தன் மனைவன். மேம் நான் பிராக்டிஸ் பண்றேன் மேம். திருத்தணி சொல்ல. திருத்தணியில் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதொழித்து நிறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல். சோ இது ரொம்ப அழகு. நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சொல்லத்துக்கே ஆசையாவும் நம்மளோடயே அந்த வேல் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் வர ஒரு அழகான ஸ்லோகம் இது. என்ன அப்படின்னா, நம்ம தனித்து வழி நடக்கும் பொழுது, அதாவது எந்த துணையும் இல்லாம தனியா நம்ம போகும்போது, இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும், அதாவது என்னோட வலது பக்கம் என்னோட இடது பக்கம், எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி, அந்த மாதிரி இரவு பகல் எந்த வேலையா இருந்தாலும் என்னோட நிழல் போல தொடர்ந்து எனக்கு ஒரு கவசம் போல என்னை சூழ்ந்து கொண்டிருந்து என்னை காத்து அருளும் தன்மையை கொண்டது முருகப்பெருமானுடைய சக்தி வேல். எவ்வளோ ஒரு அழகு! இத நம்ம சொல்லும் பொழுதே நம்மளுக்கு யூ ஃபீல் சோ ப்ரொடெக்டட். ஓகேவா? சோ தனித்து நம்ம நடக்கும் பொழுது இடம் வலம் முன்னாடி பின்னாடி நாலா பக்கமும், அது பகலாகட்டும் ராத்திரி ஆகட்டும், நம்மளோட நிழல் மாதிரியே நம்மளையே தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு கவச்சமா அது சூழ்ந்துண்டு நம்மளை காக்கும் தன்மையை கொண்டது அந்த முருகப்பெருமானின் கையில் இருக்கும் அந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம நடக்கிறது, தனியா நடக்கிறது அப்படிங்கறது நம்ம வெறும் ரோட்ல நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து செல்றோம் இல்லையா, அதுதான் நடக்கிறது அப்படின்னு. சோ அதுக்கு இடம் வலம் முன்னாடி பின்னாடினா என்ன, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு எந்தவித இதுலயும் இன்னல்கள் வராம அந்த முருக பக்தர்களை பாதுகாக்கிறது, கவச்சம் மாதிரி பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ லிட்ரல் மீனிங் நம்ம ரோட்ல நடந்து போறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது வாழ்க்கைங்கிற அந்த ரோடுல நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு அந்த வேல் துணையாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் உள்ளர்த்தமா இருக்கு. சோ எந்த ஒரு இடர்பாடலையும் நம்ம கீழே விழுந்துடாம அது நம்மளை காக்கும் கவச்சம். சோ இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே அந்த கர்மாவினால் எல்லாருமே அந்த துன்பங்களை அனுபவிக்க நேரின் இருக்கு. சோ என்ன, இப்போ நம்ம பகவானை வேண்டினா அப்புறம் கர்மாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தோணலாம். கர்மானா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வரப்போறது, அப்புறம் எதுக்கு பகவானை வேண்டினா அது கர்மா, அப்போ கர்மாங்கிறது பொய்யா ஆயிடுமா அப்படின்னா, நம்ம எதுக்காக பகவானை வேண்டுறோம் அப்படின்னா அந்த கர்மாவை தடுக்க முடியாது, அதனுடைய தாக்கம், அந்த தாக்கத்தினுடைய அளவை அது டிராஸ்டிக்கா குறைக்கும். சோ இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, கீழே விழணும்னே எனக்கு கர்மால இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ஃபுட் ஃப்ராக்சரோட போச்சு, ரேதர் தேன் பெருசா இது பண்ணி காலையே நம்மளுக்கு வெட்டி எடுக்கிற அளவுக்கு இல்லாம. சோ இதெல்லாம் தான் பகவானுடைய அருளோட நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களுடைய தாக்கம் நம்மளுக்கு வெகுவாக குறைகிறது, பக்தியோடு அவரை நம்ம வணங்கினா அப்படிங்கிறது தான். அதுதான் பவர். பகவானை நம்ம வழிபடுறோம் இல்லையா, இந்த தெய்வ சக்திங்கிறது, தெய்வ சக்தி நம்மளுடைய பாபங்களுடைய ஆற்றலை வெகுவாக குறைக்கிறது நம்பிக்கையோட பக்தியோட நம்ம பூஜை பண்ணும் பொழுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். பசித்தலகை. சோ இங்கேயும் தூவும் ஆவும் தாவாயிடும். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். பானுமதி வாங்கோ.
பசித்தலகை மொசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர். புறத்துதிரணின தசைகள் புசிக்க அருள் நேரும். புறத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். பசித்தலகை மொசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர். புறத்துதிரணின தசைகள் புசிக்க அருள் நேரும். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர். உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனை நதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர். புறத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனை நதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல். இது வந்து ரொம்ப டீப் மீனிங் இருக்கு. அதாவது அந்த யுத்தம் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் யுத்தம் நடக்கிறது இல்லையா? அந்த சூரபத்மனுடைய படைகளும் முருகப்பெருமான படைகளும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த யுத்த களத்துல பார்த்தோம்னா நிறைய பேய் பிசாசு எல்லாம் பசியால துடிச்சுண்டு இருக்கான். அங்க உலாவிண்டு பசியோட துடிச்சுன்னு இருக்கான். அப்போ முருகப்பெருமான் அதை பார்த்துட்டு அவளோட பசி ஆறறதுக்கு என்ன பண்றாராம்? அசுரர்களை குவித்து கொண்டு அசுரர்களை கொன்று குவித்துன்றதுதான் முருகப்பெருமானோட வேல். சோ அந்த அசுரர்களோட உடலை வெட்டி அந்த அசுரர்களோட ரத்தத்தோட அந்த பேய் பிசாசுகளுக்கு அந்த ரத்தத்தை கொடுத்து அவ பசிய அடங்க அருள் புரிஞ்சார். அப்பேற்பட்ட தன்மையை கொண்டது முருகப்பெருமானுடைய சக்தி வேல் அப்படிங்கிறார். சோ அந்த யுத்த பூமியில நிறைய பேய் பிசாசுகள் பசியோட அலைஞ்சுன்னு இருக்கும் பொழுது அந்த அசுரர்களை எல்லாம் வெட்டி அவ உடம்புல இருக்கிற ரத்தத்தையே அவளுக்கு குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு பசிக்கு கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு அருள் புரிஞ்சுதான் அந்த வேல் அப்படின்னு சொல்றான். சோ இங்க வந்து அந்த அவுணர் அப்படிங்கிறது தான் அந்த அசுரர்கள் அப்படிங்கிறார். சோ இப்ப இதுல பார்த்தோம்னோங்க பேய் பிசாசு அப்படிங்கிறது என்னன்னா பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவங்களால பேய் பிசாசா நம்ம உடம்புல நிறைய குணங்கள் பிறப்பெடுத்திருக்கு. கரெக்டா? சோ அது வந்து அததான் இங்க பேய் பிசாசு அப்படின்னு சொல்றா. சோ இந்த பேய் பிசாசுகள்ங்கிறத நம்ம மனுஷாலோட உள்ளத்தில் மனதிலும் அலைஞ்சின் இருக்கு, உலாவின் இருக்கு. அங்க எப்படி யுத்த காலத்துல பேய் பிசாசு உலவின் இருக்கு அப்படிங்கிறாலோ அந்த மாதிரி நம்ம மனசுலயும் அந்த கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் உலாவி கொண்டு இருக்கு. சோ அந்த அடங்காத தீய எண்ணங்கள், இந்த ஆசாபாசம், பேராசை, காமம், இச்சை, இது எல்லாமே அந்த பேய் பிசாசை தான் குறிக்கிறது. சோ அந்த அசுரர்கள் அப்படிங்கறத வந்து பிற தீய சக்திகளை பிரதிபலிக்கிறது. சோ பூர்வ ஜென்மங்கள்ல பண்ண அந்த பாபத்தினால பேய் பிசாசா எடுத்திருந்த அந்த கணங்களுக்கு அந்த வேல் வந்து அசுரர்களோட உடலை தந்து பசியை போக்கித்து அப்படின்னு மேலோட்டமான மீனிங்கா இருந்தாலும் இங்க வந்து அந்த பேய் பிசாசுங்கிறது நம்ம மனசுல இருக்கிற அந்த தீய எண்ணங்கள், பேராசை, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் நம்மளாலேயே நம்ம மனசுல அந்த பேய் பிசாச அழிக்க முடியல. அப்போ வந்து ஏதாவது அந்த உணவு கிடைக்காதா அப்படின்னு நம்ம அந்த பேய் பிசாசு அலையற மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்மள சரி பண்ணாதா அப்படின்னு அலைஞ்சு திரியறாளாம் நம்ம மேல. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த தீய எண்ணங்களால தீய செயல்கள்ல நம்ம ஈடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியிலயும் வர தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு நிலையில அததான் வந்து இங்க சொல்றா. அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி ஒரு நிலையில இந்த முருகனை நம்ம வேண்டிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வினைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மாறி நம்மளுக்கு நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறது. அந்த வேல்ங்கிறது அசுரர்களுடைய ரத்தம் மாதிரி அந்த நிம்மதிங்கிறத
மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால அந்த நிம்மதி கிடைக்கும் போது திருப்பியும் இந்த ஜனனம் மரணம் அப்படிங்கிறது இல்லாம மோட்ச நிலைக்கு நம்மளுக்கு அழிச்சுண்டு போறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த யுத்தம்ங்கிறத நம்ம வாழ்க்கை போராட்டத்தை தான் இங்க யுத்தம் அப்படிங்கிற அந்த பூத பேய் பிசாசுகள் வந்து நம்ம மனசுல அலைப்பாயிர அந்த இது நம்மளுடைய தீய எண்ணங்கள் அப்படிங்கிற அசுரர்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினைகள் அதெல்லாம். சோ அத வந்து அழிச்சு நம்மளுக்கு, ஏன்னா பூர்வ ஜென்ம வினைகள்னாலதான் இப்போ நம்மளுக்கு இந்த தீய குணங்கள்லாம் நம்மளுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொல்றேன். சோ அந்த பூர்வ ஜென்ம வினைகளை அழிச்சு இந்த இத வந்து இதோட தீய எண்ணங்களுக்கு பசியார அந்த இத கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலேருந்து திருப்பியும் கர்மா எதுவும் அக்யூமுலேட் ஆகாம மோட்ச நிலைக்கு போறோம் அப்படின்னு சொல்ற. முருகனை பக்தி பூர்வமாக சேவை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேல் துணையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். சித்ரா ஹரிகிருஷ்ணன் வாங்க. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும். உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும். உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும். உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும். உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இன்னொரு சொல்லுவாம. ஒரு வாட்டி ப்ளீஸ். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும். உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ இங்க வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அதான் இதுவும் வந்து வேலனுடைய வெற்றி. அந்த அசுரனை அழித்து அந்த வேலனுடைய வெற்றி. அதாவது ஒரு கடல் நல்ல நிறைய அலை வீசின்னு இருக்கிற அந்த கடலை சுத்தி நம்ம ஒரு தடுப்பை அமைச்சோம்னு நினைச்சுக்கோங்க. அந்த கடலோட நீர் வந்து அலையில வந்து உங்களுக்கு அலை அடிக்கும் போது என்ன ஆகும், நிறைய தண்ணி ஸ்பிளாஷ் ஆகும் இல்லையா, அதுல இருந்து வெளி இல்லாம அந்த தடுப்பு அதுக்குள்ளேயே திருப்பியும் அந்த தண்ணிய இது பண்ணி, சோ அந்த கடல் நீர் வந்து வற்றாம இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு குழியை ஏற்படுத்துகிறது. சோ அந்த கடலை சுத்தி நினைச்சு பாருங்க, ஒரு தடுப்பு போட்டா அந்த அலை அதுக்குள்ளேயே இருந்து திருப்பி அதுக்குள்ளேயே தான் பவுன்ஸ் ஆகும் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த சூரன் அசுர படையினருடைய அந்த ரத்தத்தினால ஒரு பெரிய கடல் மாதிரி, அந்த ஒரு குழி மாதிரி, அதுல அந்த ரத்தத்தை நிரப்பி அதுக்குள்ள குதித்து விளையாடும் தன்மையை கொண்டது முருகப்பெருமானின் வேல் அப்படிங்கிறது இங்க லிட்ரல் மீனிங்கா நம்மளுக்கு வருது. எப்படி கடலை சுத்தி ஒரு அணை கட்டி அந்த தண்ணி வெளியில வராம உள்ளேயே குதித்து குதித்து அந்த இது அடங்குறதோ, அந்த மாதிரி ஒரு குழியை ஏற்படுத்தி அசுரர்களுடைய உடல் ரத்தம் எல்லாத்தையும் அங்க கொன்று குவித்து அதுல வந்து அந்த வேல் ஆடுறது அப்படின்னு சொல்லி சொல்ற.
ஓகே. சோ இங்க வந்து என்ன சொல்றா, தடுப்பு, அப்புறம் அந்த இது திருப்பியும் அதுக்குள்ளேயே பவுன்ஸ் ஆகி வருது அப்படிங்கிறோம் இல்லையா? சோ இதுல வந்து உள்ளர்த்தம் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த உலகத்துல எத்தனையோ தீமைகள் நடக்கிறது. அந்த தீமைகளை எல்லாம் தனக்குள்ள கிரகிச்சுண்டு, அவளை அந்த தடுப்பு எப்படி நம்மளுக்கு அந்த இது தடுப்பு கட்டியிருக்கோ, அந்த மாரி நம்பளுக்கு ஒரு தடுப்பு சுவரா இருந்து, நம்பள காக்கறது அந்த வேல் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஓகே. சோ இங்க வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இப்போ ரத்தத்துல நம்மளுக்கு எப்படி வியாதிலாம் வருது? உள்ளுக்குள்ள எவ்வளவோ ஜெர்ம்ஸ் நம்ம பாடியில என்டர் ஆகி ரத்தத்தோட கலக்கறது இல்லையா? சோ நம்ம அதுக்கு மெடிசன் எடுத்தோம்னா என்ன ஆகுது? அந்த ஜெர்ம்ஸ், அந்த வைரஸ் வாட்டெவர் இட் இஸ் அத எல்லாத்தையும் அழிச்சு அந்த பிளட்ட சுத்தப்படுத்துறது இல்லையா? அந்த மருந்து. அந்த மாரி தான் நம்ப உடம்புல இருக்கிற அந்த ஜெர்ம்ஸ், அந்த அழுக்கு, அந்த அசுர குணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி, நம்பளுக்கு ஒரு புதிய ஜீவனை உருவாக்கும் அந்த சக்தி வேல் அப்படிங்கிறா. சோ ஒரு மருந்து எப்படி நம்ம பாடிய பியூரிஃபை பண்ணுமோ, அந்த மாரி பக்தர்களுக்கு அந்த வேல் உள்ள இருக்கிற அந்த ஜெர்ம்ஸ், அந்த கெட்ட எண்ணங்கள், துர்குணங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நம்மளை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிற அந்த மாரி ஒரு மீனிங்ல இத எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சீதாலட்சுமி வாங்க. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பியூட்டிஃபுல். சோ இதுல வந்து பார்த்தோம்னா இத்தனை நேரம் நம்ம மனுஷா, அதாவது முருக பக்தர்களை எப்படி அந்த வேல் காக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து சுரர்னா யாரு? தேவர்கள். சுரர்க்கும் முனிவரர்க்கும், முனிவர்கள், தேவர்கள், முனிவர்கள், அதுக்கப்புறம் பதி, அதாவது பசுபதி சிவனுக்கு, அப்புறம் விதி தனக்கும், விதிங்கிறது பிரம்மா, பிரம்மாவ ஹரிங்கிறது விஷ்ணு, அதுக்கப்புறம் நரர், நம்ம எல்லாம் உலக மக்கள். சோ எல்லாருக்கும் ஏற்பட்ட அந்த துன்பத்தையும், அந்த துன்பத்துக்கு காரணம், மூல காரணமா இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளையும் அடியோடு அழிக்கும் தன்மையை கொண்டது முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல் அப்படின்னு. சோ வெறும் நரர் மட்டும் சொல்லல, இத்தனை பேர் தேவர்கள், முனிவர்கள், சிவன், பிரம்மா, விஷ்ணு, அதுக்கப்புறம் நரர்க்குன்னு சொல்றா உலக மக்கள். நம்ம எல்லாருக்கும் ஏற்படும் அந்த துன்பம், அந்த துன்பத்துக்கு காரணமான அந்த முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாத்தையும் அடியோடு அழிக்கும் தன்மையை கொண்டது முருகப்பெருமான் கையில் இருக்கும் அந்த வேல் அப்படின்னு. அவ்வளவுதானா? இன்னும் ஒண்ணு இருக்கு. கலா வாங்கும். சலத்து வரும் அரக்க. மேம் என்ன கூப்பிட்டேலாம்? எஸ்.
மேம் நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும் மேம். நான் ப்ரீவியஸா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன் அப்படியா? மேம். சரி, ப்ளீஸ். ஹேமாவதி மாமி வாங்கோ. தேங்க்யூ. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். தலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஓகே, சோ இங்க வந்து அந்த தீயதை அழிச்சு அந்த வேல் எப்படி ஒரு வெற்றி களிப்போட இருக்குங்கிறது, அதாவது அந்த ஒரு எப்படி தேவி மகாத்மியத்துல அவளுடைய அந்த யுத்தத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்ரோஷம் எப்படி வெளிப்படுமோ அந்த மாதிரிதான் இதுலயும். என்ன அப்படின்னா, யுத்த கணத்துல வந்து அவ்வளோ கோபம், அப்படியே நெருப்பு மாதிரி தெரிக்கிறது. அந்த கோபத்தோட அந்த அசுரர்கள் அத வந்து எப்படி சொல்றா பாருங்க, சதை பிண்டங்கள் மாதிரி கொழுத்த வளர் அப்படிங்கிற கொழுத்த உடலை கொண்ட அந்த அசுரர்கள், அந்த அரக்கர்கள் எல்லாரையும் வந்து அந்த வேல் கொன்று குவித்துதான். சோ அந்த அசுரரோட உடல்லாம் கிழிஞ்சு அதுலேருந்து வெளிவர அந்த ரத்தம், அந்த ரத்தம் ஒழுகின்றிருக்கிற அந்த குடல் இருக்கு இல்லையா, அந்த அசுரர்களோட குடல், அந்த சிவப்பு அந்த குடலை எல்லாம் எடுத்து சிவப்பு நிறத்திலான பூமாலை என்று கருதி தன் தலைமேல் அந்த மாலையை போல அணிந்து கொண்டதாம் அந்த சக்தி வேல் அப்படிங்கிறது தான் இதுல லிட்ரல் மீனிங்கா வருது. சோ இந்த இது எப்படி சொல்றா பாருங்க, அந்த ஆக்ரோஷம் அப்படி ஒரு இதுவா சொல்றா. சோ இதுல வந்து பார்த்தோம்னா, நம்ம மனசுல இருக்கிற அந்த ஆணவ மகந்தை கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் தெய்வம் வந்து ஒரு தாயே வந்து குழந்தைகள் தப்பு பண்ணா தண்டிக்காம இருக்க மாட்டா. அப்புறம் அவளை ப்ரொடெக்ட் பண்றது வேற, அந்த குழந்தைய, ஆனா தண்டிக்காம இருக்க மாட்டா இல்லையா. சோ அந்த ஆணவ மகந்தை அப்படிங்கறது எல்லாம் அவ மனசுல அந்த மாயையினால மாயைன்ற அந்த உணர்வுனால வெளிப்படுறது அப்படின்னு சொல்றா. அதை எல்லாம் அது அழிச்சு அதுதான் இந்த சூரபத்மன்கிற அந்த அரக்கன் மாதிரி நம்ம மனசுல இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறது, அழிச்சு நம்மளை காக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அத தலையில மாலையா கொன்று அத வந்து வச்சுண்டு இது பண்றது அப்படின்னு சொல்றா இல்லையா. அத வந்து ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, அந்த முருகப்பெருமானோட நாம ஜபம் பண்ணிண்டே இருந்தா அந்த குடல்கள்லாம் வந்து அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் வந்து அதுவே வந்து ஒரு பூவா மாறிடுத்து அப்படிங்கிறா. அந்த சிவந்த குடல், அந்த அசுரர்களோட குடல்லாம் அவெல்லாம் விழுந்து மடியும் பொழுது முருகப்பெருமான நினைச்சதுனால அந்த குடல் எல்லாமே சேர்ந்து ஒரு சிவந்த பூமாலையா ஆகி அந்த வேலுக்கு தலையில ஏறித்து அப்படிங்கிறா. சோ என்னதான் நம்ம மனசுல அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த முருகப்பெருமானை நம்ம தியானம் பண்ணி அந்த வேலை தியானம் பண்ணி நாம ஜபம் பண்ணினோம்னா அதுவே வந்து அந்த அசுர குணங்களே வந்து நம்மளுக்கு
தேவ குணங்களா மாறிடும் அப்படிங்கிற, அதாவது நம்மள அப்படியே நல்வழிக்கு அழைச்சின்னு போயிடும் அப்படிங்கிற. சோ அத நல்ல குணங்கள் ஆச்சுன்னா வேல் வந்து அந்த மாலையை எப்படி தனக்குள்ள ஏத்துக்கிறதோ அந்த மாதிரி முருகப்பெருமான் நம்மளையும் ஏத்துப்பார் அப்படிங்கிற. சோ அந்த தெய்வ நாமத்தை அடிக்கடி உச்சரித்தபடியே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நாம் நற்கதி அடைவோங்கிறது தான் இதுல உள்ளர்த்தமா இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் நம்மளுக்கு 16 இது வருது. 16க்கும் நான் இப்போ அர்த்தம் சொல்லிட்டேன். இது வந்து வேற வேற ஆர்டர்ல இந்த 16 தான் திருப்பியும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். சரியா? சோ முதல் 6 நம்ம பார்த்தோம். இப்ப 7ல இருந்து 16 நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கூடவே ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. திருப்பியும் அதே தான் ரிப்பீட் ஆகும் வேற வேற ஆர்டர்ல. ஒரு நாளைக்கு நம்ம இப்ப அடுத்த வாரம் நம்மளுக்கு நவராத்திரி பாராயணம் போட்டிருக்கேன். அதனால இதை பிராக்டிஸ் பண்ண முடியாது. மேபி நவராத்திரி முடிஞ்ச உடனே ஒரு வாட்டி இதை ஃபுல்லா நம்ம சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு 7ல இருந்து நான் சொல்றேன். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தலத்தில் உலகண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தீசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அரவிசை ததிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சுடற் பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பசித்தலகை மொசித்தழுத முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிரன் இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சூரர்க்கும் முனிவரர்க்கும் மதபதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் எடுக்கன் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வள பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்போ 17th ஒன் பார்த்தீங்கன்னா 15th வருது பாருங்க. ஸோ அது திருப்பியும் அந்த ஆர்டர் மாறி வரும். அது ஒரு ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ல நம்மளுக்கு இது வரும். ஸோ மொத்தம் இந்த 16 தான் நம்மளுக்கு திருப்பியும் 3 டைம்ஸ் வேற வேற ஆர்டர்ல ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெதுவா இப்ப வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா சொன்னேன். அது மாதிரி ஸ்லோவா சொல்லுங்க, வரும். வேணா ஒரு 2 லைனையும் தனித்தனியா சொல்லிக்கோங்க. சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். ஸோ ஒரு பிரேக் எடுத்துட்டு 2வது சொல்லுங்க, உங்களுக்கு சேர்த்து வரலைன்னா. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து சொல்றது பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நமஸ்காரம்.